அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம். இப்போவும் நமது மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் இந்த எஃப்சி கட்டண உயர்வுக்காக வேலை நிறுத்தத்தை, அதாவது நாளை இரவு முதல் நம்முடைய லாரிகளை இயக்குவதில்லை என அறிவித்திருந்தோம். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வண்டி நம்ம எதை சொல்கிறோம், கூட்ஸ் செட் ஓடுறது, ரேஷன் அரிசி ஓடுறது, இந்த மாதிரியான வண்டிகளை, ஆர்பரில் ஓடுற வண்டிகளாக, அதாவது ஒரே இடத்துல அதிகமாக இருந்து டர்ன் போட்டு இயக்குகிற வண்டிகளை எல்லாம் நம்ம வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு நம்முடைய எதிர்ப்பை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் காட்டுவதாக முடிவு பண்ணி அறிவிச்சிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய பதவியேற்பு விழாவில் 3 அமைச்சர்கள், 2 எம்பிக்கள், ஒரு எம்எல்ஏ எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது நாம் ஒரு பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிடுறோம். அவங்க நம்ம ஒரு முறையில் நம்முடைய மாநில அரசினுடைய அமைச்சர்கள் என்ற முறையில் வர்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய உறவு இருக்கிறதா நாம் கருதப்படவில்லை. இருந்தாலும் நம்ம வச்ச கோரிக்கையை அங்க வலியுறுத்தணும். அவர் பேசுறதுக்கு முன்னையே இதெல்லாம் சொல்லியிருந்தோம். பேசுறதுக்கு முன்னையே அறிவித்திருந்ததுல நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, நம்முடைய ஆதிராடர் நலத்துறை அமைச்சரும் மதிவேந்தன் அவர்களும் சரி, நம்முடைய சேலம் அமைச்சரும் சரி, இதைவிட நம்மளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவருமே நமது இந்த சப்ஜெக்டை மிக தெளிவாக நாம் எடுத்துரைத்ததை புரிந்து கொண்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தாலும் நேற்று எல்லாமே சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கேட்டுக்கிட்டோம், நிறுத்தணும்னு கேட்டோம். அதை இந்த உயர்வை கண்டிப்பாக நிறுத்தணும். வண்டிகள்லாம் நிறைய எஃப்சி ஆகாமல் நிற்கிறதுங்கிறதையும் எடுத்துரைச்சோம். அதுக்கு அவர்கள் எம்பிக்கள் இருவர் என்ன சொன்னாங்கன்னா, திரு மாதேஸ்வரன் எம்பி அவர்கள், நான் இன்னைக்கு 0 அவர்களே நான் பேச போறேன்னா அப்படின்னு சொன்னார். அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் காலையில் வாங்கியிருக்காரு. என்ன டீட்டெயில்ஸ்னா என்ன பேசணுங்கிறத பேசி சொல்லியிருக்காரு. நான் மத்திய அரசினுடைய அமைச்சரை நானும் கலந்து பேசுறேங்க, 0 அவர்கள் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவரும் இதை விட நல்லாவே, நீங்க வாங்க, டெல்லிக்கு வாங்க, அனைத்து ஏற்பாடுகளும் நாங்க பண்ணி தரோம். ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வெறும் 850 ரூபாய் இருந்ததை இவ்வளவு ஆயிருக்கு, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. உண்மைதான், கண்டிப்பாக இதை நம்ம செய்வோம். அதை விட நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட இதை கவனத்துக்கு கொண்டுட்டு போய் கண்டிப்பா இதை ஒரு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பா நம்ம கருதுவோம் அப்படின்னு தான் அதை இந்த விழாவில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக எடுத்துரைத்தார். அதே போன்றுதான் நம்முடைய மதிவேந்தன் அவர்களும் முதல்வர்கிட்ட நாலேஜை கொண்டு போறேன்னு சொன்னார். அதே போன்று சிவசங்கர போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் பேசும்போது கூட இந்த 3 கேஸ் சொன்னோம், ஆன்லைன் கேஸ். இது நம்ம நீண்ட நாள் கோரிக்கை. ஆர்சி இதெல்லாம் தபால் அனுப்புறது, அதை விட முக்கியமாக இந்த எஃப்சி சப்ஜெக்ட். இதை ஒரு வேலை போன வாரத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். போன வாரத்தில் அந்த பல வேலைகள் இருந்ததுனால அந்த எஸ்ஐஆர் வேலையெல்லாம் இருந்தது, அதனால நான் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வருக்கு கண்டிப்பாக அதை எடுத்து ஒரு தீர்வு காணலாம். அதுவும் நான் சொன்னோம். அண்டை மாநிலங்கள்லாம் ஒரு 2 மாசம் கேரளாவிலையும் உத்தரகாண்ட்லையும் கர்நாடகாவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அனுமதி இன்னும் வரல. ஆனால் வந்துடும் அப்படின்னு நம்முடைய சிம்டானுடைய தலைவர், சிம்டானுடைய செயலாளர் அவர்கள் சொன்னது போல இதெல்லாம் கண்டிப்பா நாம எடுத்துரைத்தோம். இதை அவங்க கண்டிப்பா செஞ்சு கொடுத்திருக்கிற ஒரு உறுதிப்பாட்டான தான் நம்முடைய வேலை நிறுத்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறமே ஒழிய, நிறுத்தி வச்சிருக்கிறமே ஒழிய, இதை நம்ம வாபஸ் பெறல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிங்க, வாபஸ் பெறல. அதே மாதிரி இன்னொன்னு, நமக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ள நிறைவேற்றி கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம போராட்டத்தை முன்னிறுத்துவோம். நாம இன்னும் சொல்ல போனா எல்லா வண்டிகளையும் சேர்ந்து, நம்ம கூட்ஸ் வண்டின்னு மட்டும் சொன்னோம், இப்போ எல்லா வண்டிகளையுமே சேர்ந்து நிறுத்துறதுக்கு உண்டான ஆலோசனை கூட்டங்கள் தமிழகத்தில் உள்ள 5 மண்டலங்களிலும் நடைபெற்று உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் கேட்டறிந்த பின்பு ஒரு நல்ல காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கலாம் என காரணத்தினால் மட்டுமே இந்த அறிவிப்பை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, அதாவது ஒரு வண்டி 2 வண்டி வச்சுக்கிட்டு பழைய மாடல் வண்டி வச்சிருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு நன்கு தெரியும். இதுல எந்த விதமான அரசியல் ஆக்க வேண்டாம். கண்டிப்பா நாங்கள் அவங்களுடைய தோளோடு நின்று அதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இன்னொன்னு, சட்ட ரீதியான போராட்டத்திற்கும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். விரைவில் அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறத நம்பலாம். அதனால
இந்த மறு தேதியிட்ட அறிவிப்புங்கிறது தற்காலிக நிறுத்தமே என்பதை மட்டும் மனதில் கொண்டு இதற்கு மாநில அளவில் சம்மேளனம் எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்திற்கும் உங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது ஒன்றிய அரசாங்கம் போட்ட உத்தரவு தான். எஃப்சிக்கு 33,000 எவ்வளவு 28,000 ரூபாய் எஃப்சிக்கு போட்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி சேர்த்து 30,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க எஃப்சிக்கு. அது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை யார் சரி செய்வா? ஒன்றிய அரசாங்கம் போட்டது. இப்போ மாநில அரசாங்கத்தில் அதுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் விலக்கு வேணும். அதுதான் அவங்க கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க, கேரளாவில் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நடப்பு கூட்டத்தொடரிலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் 0 ஹவரில் இதை நான் கட்டாயம் பேசி அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதி சொல்லுகிறேன். கட்டாயம் இன்னும் 1 வாரம் அல்ல, 2 வாரத்துக்குள் ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் நம்ம லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தை டெல்லிக்கு அழைத்து நிதின் கட்கரியை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடையும் நான் செய்து தருகிறேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். 2 வாரம் தான். இந்த வாரம் பாராளுமன்றம் இருக்குது, அடுத்த வாரம் பாராளுமன்றம் இருக்குது. 0 ஹவரில் பேசிட்டு நிதின் கட்கரியோடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் இங்கிலீஷில் எழுதிட்டு வந்துடுங்க. லாரி உரிமையாளர்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் அங்கே தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன். நீங்கள் சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, வந்தால் மட்டும் போதும்னு. அதனால் டெல்லியிலுக்கு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் உங்கள் அசோசியேஷன். இது உடனடியாக நிதின் கட்கரி கட்டாயம் செய்யக்கூடியவர். நிதின் கட்கரி நம்மள மாதிரி தான். அவர் ஒரு விவசாயி தான். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாம் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள்லாம் எங்களுடைய பூர்வ தொழில் விவசாயம் தான். விவசாயம் பொய்த்ததுனால தான் நாங்கள்லாம் லாரிக்கு வந்தோம். அந்த மாதிரி அவரும் ஒரு பெரிய விவசாயி, ஒரு கரும்பு தோட்டக்காரர், பெரிய விவசாயி. நம்மளுடைய உரிமைகளை, நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் நன்கு தெரிந்தவர். அதனால் நிதின் கட்கரி சந்திக்க அந்த ஏற்பாடு செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசேகரன் வந்துடுவார். அவர்கிட்ட சொல்லி அதற்கான வாக்குறுதியை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் அவர்கிட்ட இப்போ ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார். சிவசேகரனுடைய கவனத்திற்கு நான் இதை கட்டாயம் எடுத்து செல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, சிவசேகர மந்திரி வர்றப்ப எல்லா லாரி உரிமையாளர்களும் தயவு செய்து அரங்கத்தில் உட்காந்துருங்க. எல்லாரும் பாதி பேர் வெளியில் இருக்கிறீங்க. அமைச்சர் வர்றப்ப எல்லாம் நம்ம இங்கே அந்த கூட்டத்தை இருந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய கோரிக்கையை நம்ம சொல்லணும். அப்போ தான் அமைச்சருக்கு புரியும் இவ்வளவு பேர் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆகையால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் துணை முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கும் எடுத்து சென்று உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண உதவி செய்வார். ஆகையால் அமைச்சர் வருகின்ற போது அனைத்து லாரி உரிமையாளர்களும் அரங்கத்திலே இருந்து ஒரு சேர அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கும் நான் இப்பொழுதே அவர்கிட்ட தொலைபேசியில் என்னுடைய சிபாரிசை சொல்லிடுறேன். மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரும் அதை பார்த்து கொள்வார். நம்முடைய அமைச்சர் அண்ணன் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் வருகிறார். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கமும் கூட வராங்க. அதனால் நீங்கள் அனைவரும் இருந்து ஒரு சேர அந்த கோரிக்கையை அவரிடத்திலே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு புதிய எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி எஃப்சி சார்ந்த பிரச்சனைகள் இந்த மத்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு பல மடங்கு சில ₹100 இருந்த அந்த தொகையை பல மடங்கு ஏற்றிவிட்டது என்று சொன்னார்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒட்டுமொத்த குரலோடு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதை கூறியிருக்கிறீர்கள். நாங்களும் மக்கள் பிரதிநிதியாகிய நாங்களும் அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பல கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய கையாண்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளையும் அவர் கவனம் எடுத்து படிப்படியாக நம்முடைய முதலமைச்சருக்கு கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதில் அளிக்க இருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் நம்முடைய அண்ணன் KR ராஜேஷ்குமார் அவர்கள் இங்கே பேசும்போது கூட ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். கண்டிப்பாக சங்கம் சார்ந்த நிர்வாகிகளை நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரின் ஒப்புதலோடு கண்டிப்பாக டெல்லியில்
நம்முடைய மத்திய அமைச்சரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து தரேன் என்கின்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நம்முடைய அமைச்சர் அவரின் கவனத்துக்கு எடுத்து சென்று நம்முடைய முதலமைச்சரின் ஒப்புதலோடு அந்த பணியை செய்வதற்காக நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய நிகழ்வு இன்றைக்கு இந்த எஃப்சி பெறுகின்ற வாகனங்களுக்கான அந்த வரி சுமையை கூடுதலாக ஏற்றியிருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு தான் முக்கிய தீர்வு காண வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். லாரி தொழில் என்பது மிகுந்த சிரமத்திற்கிடையே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொழில். அதில் மேலும் மேலும் சுமையை கூட்டுவது என்பது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொருவரும் அவருடைய குடும்ப தொழிலாக தொடர்ந்து பல்லாண்டுகளாக செய்து வருகின்ற தொழிலை அதற்கு நெருக்கடி கொடுக்காமல் எந்த விதத்தில் அவர்களுக்கு உடனிருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நான் அதிகாரியிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்துவது. காரணம், ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் லாரி தொழில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். லாரி உரிமையாளர்களுடைய சிரமத்தை குறைத்து அவர்கள் மனமகிழ்ச்சியோடு செயல்படுவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நாள் லாரி ஓடாவிட்டாலும் எவ்வளோ பெரிய பொருட்கள் எடுத்து செல்வதில் தேக்கம் ஏற்படும், அதனால் பொருளாதாரத்தில் எவ்வளவு சிரமம் ஏற்படும், மக்களுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்படும் என்பதை நாம் குறிப்பாக நான் உணர்ந்துதான் இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாகன துறையிலே வாகனத்தினுடைய அந்த பராமரிப்பு, அந்த வயதுகளை நீட்டிக்கின்ற இந்த பிரச்சனையெல்லாம் மாநில அரசு கையில் இருக்க வேண்டியது. அதை ஒட்டுமொத்தமாக வாகன் சாஃப்ட்வேரை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய கரத்திலே வைத்து கொண்டு நினைத்தவற்றையெல்லாம் நம் மீது திணிக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். இது குறித்து அண்ணன் தன்ராஜ் அவர்கள் என்னிடத்தில் ஏற்கனவே பேசியிருந்தார். நாளை மறுநாள் நான் சென்னை சென்றவுடன் நிதித்துறை அலுவலரிடத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து கூறி, இப்பொழுது அண்ணன் சண்முகப்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கர்நாடக மாநிலத்தில் எடுத்திருக்கிற நிலையும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்திருக்கின்ற நிலையும், கேரளாவில் எடுத்திருக்கின்ற நிலையும் சொல்லியிருக்கின்றார்கள். அது குறித்து நிதித்துறையிடம் பேசி, முதல்வர் அலுவலகத்தில் பேசி இதற்கான தீர்வு காண்பதற்கு நிச்சயமாக உங்களோடு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற அந்த செய்தியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒரு எழுத்து மூலமாக ஒரு மனுவாக கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மேலான பார்வைக்கு எடுத்து சென்று அவற்றையெல்லாம் அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பேன் என்கிற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்து